வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் ஆரிய கார்லிக் டிஜிட்டல். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைய வடுகுட்டி மார்க்கெட் நிலவரங்கள், பூண்டு மார்க்கெட் நிலவரங்கள் என்ன? அதாவது 14/8/2026 இன்றைய வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்கள் எப்படி போச்சு, இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பூண்டோட விலைவாசிகள் எப்படி இருக்கும், பூண்டோட வரத்துகள் எப்படி இருக்கும் போன்ற பல தகவல்களை முழுசாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. அதனால் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, இல்லை பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், ஏதோ ஒன்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கும் கமெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக என்னால் முடிந்த அளவுக்கு, எனக்கு தெரிந்த அளவுக்கு விளக்கங்களை அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். உங்களுடைய கருத்துக்கள் மேலும் எங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, சரி வாங்க இன்றைய நிலவரங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். இன்னைக்கு 14/8/2026 இன்றைய வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள். தரப்பூண்டை பொறுத்தளவுக்கு அதோட வரத்துகள் இப்போ முடிய நார்மலாக தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. இதோட விலைவாசி நிலவரங்களை பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு வித்தியாசங்கள் கிடையாது. தரப்பூண்டை பொறுத்தளவுக்கு 75 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 90 ரூபா, சிங்கிள் ஏசிஸ் 90 ரூபா முடிய போய்கிட்டு இருக்கு. WSIC எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 130 ரூபா முடிய போகுது. இதுவே SSSIC எடுத்துக்கிட்டிங்கன்னா 140லேருந்து அதிகபட்சமாக 160 ரூபா முடிய போகுது. 4SS பாம் குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 170 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 200 ரூபா முடிய போய்கிட்டு இருக்கு. இதில் உடைப்புக்கு, அதாவது உதிரி பற்களாக உடைக்கிறதுக்கு நம்ம வாங்கக்கூடிய ஐட்டமான ஜாத்ரா, பொங்கி போன்ற ஐட்டங்கள் ஸ்டார்டிங் ரேட் உங்களுக்கு 70 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 95 ரூபா முடிய போய்கிட்டு இருக்குங்க. 70 ரூபாய்க்கு கீழே வரக்கூடிய எல்லாம் ரொம்ப எப்படின்னா வேஸ்டேஜ், கழிவுகள் அதிகமாக வரும். அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி ஐட்டங்களை ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். ஓரளவுக்கு 70 to 95 ரூபாய்க்குள்ளே வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு ஐட்டங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. சரி வாங்க அடுத்து ஹிமாச்சல் பூண்டோட நிலவரங்களை பார்க்கலாம். ஹிமாச்சல் பூண்டை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வரத்துக்கள் மிக குறைவாக தான் வந்துச்சு. அதனால் பூண்டோட மார்க்கெட் நிலவரங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப டைட்டாக தான் வச்சு சேல்ஸ் பண்ணாங்க. போன வாரம் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணுறப்போ கிலோவுக்கு அதிகபட்சமாக 20 ரூபா முடிய விலைவாசிகள் கூட தாங்க போயிட்டுருக்கு. சிங்கிள் ஏசிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 150லேருந்து 175 ரூபா முடிய போகுதுங்க. WSIC எடுத்துக்கிட்டிங்கன்னா 180லேருந்து அதிகபட்சமாக 200 ரூபா முடிய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. SSSIC எடுத்துக்கிட்டிங்கன்னா 220 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 240 ரூபா முடிய போகுது. இதுவே 4SS எடுத்துக்கிட்டிங்கன்னா 250லேருந்து அதிகபட்சமாக 270 ரூபா முடிய போய்கிட்டு இருக்குங்க. மேலும் இதில் வரக்கூடிய ஃபுட் ஐட்டங்கள், அதாவது உடப்புக்கு ஆகக்கூடிய உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள்னு பார்த்தோம்னா ஃபுட் ஐட்டம். இந்த ரகங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 160 ரூபாயிலேருந்து 200 ரூபா முடிய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பூண்டோட பற்களோட தரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இதில் இருக்க கழிவுகளுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ஐட்டங்கள் விலைவாசிகள் போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து காஷ்மீர் பூண்டோட நிலவரங்களை பார்க்கலாம். காஷ்மீர் பூண்டை பொறுத்தளவுக்கு சீல் பேக் 140லேருந்து அதிகபட்சமாக 180 ரூபா முடிய போய்கிட்டு இருக்குங்க. இதில் கிரேடிங் பண்ண ஐட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா பெருவட்ட ஐட்டங்கள் 180லேருந்து அதிகபட்சமாக 200 ரூபா முடிய கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய உதிரி பூண்டு க்ளீன் பண்ண பற்களை பார்த்தீங்கன்னா 170 ரூபாயிலேருந்து 180 ரூபா முடிய கொடுத்துருக்காங்க. அடுத்து மலைப்பூண்டோட நிலவரங்களை பார்க்கலாம். மலைப்பூண்டை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் ஆரம்ப ரேட்டே உங்களுக்கு 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 470 ரூபா முடிய போய்கிட்டு இருக்குங்க. இது இன்றைய வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள் நண்பர்களே. மேலும் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ 8ஆம் மாதத்தில் 15 தேதி ஆகி போச்சு. இன்னி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பூண்டுகளோட வரத்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இனிமேல் அதிகபட்சமாக 100க்கு வரக்கூடிய பூண்டு ரகங்களில் 100க்கு அதிகபட்சமாக ஒரு 70% பூண்டுகள் வியாபாரிகள்கிட்ட, ஹோல்சேல் வியாபாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பூண்டை பார்த்து கவனமாக தெளிவாக வாங்கிக்கோங்க. மேலும் இன்னி வரக்கூடிய காலகட்டங்களில் பூண்டோட வரத்துகளுக்கு தகுந்த மாதிரி விலைவாசிகளில் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே பூண்டுகளோட வரத்துகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கொஞ்சம் மிக குறைவாக தான் இருக்குது.
இப்போ விலைவாசிகள் தரப்புண்ணை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரத்தில் வந்து அதிகபட்சமாக வந்து கிலோவுக்கு 5 ரூபாயிலிருந்து ஒரு 10 ரூபா முடிய வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹிமாச்சல் புல்லுகளோட வரத்துகளை பொறுத்து இன்னமும் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக காணப்படுது. அதனால் தேவைகளுக்கு தகுந்த அளவுக்கு பூண்டுகளை வாங்கிக்கோங்க. விலைவாசிகள் கூடுதுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் அதிகமாக ஸ்டாக் வாங்கி வச்சு இந்த சீசன் எண்டில் வந்து பூண்டு டேமேஜ் ஆகி போச்சுன்னா கழிவுகள் அதிகமாகி போகும் நண்பர்களே. அதனால் தேவைக்கு வாங்கிக்கிறது வந்து மிகச்சிறந்த இதாக இருக்கும். அதனால் வந்து இப்போதைக்கு தேவைக்கு நம்ம வாங்கிக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு கால்குலேஷனாக இருக்கும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இது போல் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது உங்கள் ஆரிய கார்லிக் டிஜிட்டல்.